ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுண்டு 1க்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இன்னைக்கு நாளைக்குள்ளே டைம் இருக்குது. நாளைக்கு 5 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிவிடுங்க. பண்ணாவிட்டால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரவுண்டுக்கு மூவ் ஆகிடுவீங்க. அதனால் கன்ஃபர்மேஷன் மஸ்ட் மேண்டிட்டரியாக நீங்கள் உங்கள் லாகின் ஐடியில் போய் டிஎன்ஏ வெப்சைட்டில் லாகின்ல போய் உங்களோட ஐடி பாஸ்வேர்டு அடித்து உள்ளே போனீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரில் என்ன வந்திருக்கும் அப்படின்னா அலர்ட்டட் கம்யூனிட்டி ஓசியாகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் கம்யூனிட்டியாகவும் இருக்கலாம். ஓசியாக இருந்தால் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஓசி அப்படின்னா ஓசியில் அலர்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓசிங்கிற ஜென்ரல் கேட்டகரி. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஓசியில் செக் பண்ணிவிட்டு தான் உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணும். அப்போ ஓசிலையும் அலர்ட் ஆகிருக்கலாம், இல்லைனா உங்கள் கம்யூனிட்டியில் அலர்ட் ஆகிருக்கலாம். அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். நான் பிசி, நான் ஓசியில் எனக்கு அலர்ட் ஆகிருக்கு, அலர்ட்டட் கம்யூனிட்டி ஓசின்னு வந்திருக்கு, தப்பாக இருக்குது, அப்படிலாம் கிடையாது. எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்கள் கம்யூனிட்டியாகவும் இருக்கலாம், ஓசியாகவும் இருக்கலாம். என்ன காலேஜ் என்ன கோர்ஸ் கிடச்சிருக்குன்னு வந்திருக்கும். ஒரு சிலவங்களுக்கு நாட் அலர்ட் வந்திருக்கும். என்ன பண்ணலான்னு இப்போ சொல்கிறேன். அண்ட் அப்போர்டு மூவ்மெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக இப்போ சொல்ல போகிறேன். அப்போர்டு மூவ்மெண்ட் கொடுத்தா என்ன ஆகும், எப்படி ஒர்க் ஆகும், உங்களுக்கு காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா, அப்போர்டு கொடுக்கலாமா வேண்டாமா, அப்போர்டு எவ்வளோ பேர் கொடுக்க போகிறாங்க, இது கொடுக்கறதுனால நமக்கு நன்மையா அப்படிங்கிறது நான் எல்லாமே சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். கீழே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணி லைக் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் போய் சேரும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என் டீம்மேட்டோட நம்பர் வச்சுருக்கேன். உங்களுடைய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் காப்பி, ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் உங்களோட கட் ஆஃப் கம்யூனிட்டி மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க டீட்டெயிலாக என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் நமக்கு கிடைச்ச ஆப்ஷன். இப்போ ஒருவேளை நாட் அலர்ட்டட் இருந்ததுன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் தான் இருக்கும். அப்போர்ட் ஆப்ஷன், டிக்ளைன், மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், கியூட் ஃப்ரம் கவுன்சிலிங். இப்போது நான் நாட் அலர்ட்டட் சொல்கிறவங்களுக்கு ஒன்று தான் நான் சொல்லுவேன். வருத்தத்தை ஃபஸ்ட்டு விடுங்க. உங்களுக்கு முன்னாடியே யாருக்கோ கிடச்சிருச்சுனால தான் உங்களுக்கு எந்த சாய்ஸுமே கிடைக்கலங்கிறது அர்த்தம். உங்களுக்கு எந்த காலேஜுமே கிடைக்கலன்னா அந்த முன்னாடியே யாருக்கோ கிடச்சிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அப்போர்டு மூமெண்ட்டில் திரும்பவும் கம்ப்யூட்டர் மேலேருந்து கீழே செக் பண்ணிவிட்டு வரும். உங்களோட சாய்ஸஸை செக் பண்ணிவிட்டு சீட்டு இருந்ததுன்னா, யாராவது சீட்டு விட்டுட்டு போயிருப்பாங்கள்ல, யாராவது ஃபீஸ் பே பண்ணாமல் போயிருப்பாங்க, இல்லை யாராவது டிக்ளைன் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் யாராவது பண்ணுவாங்க. அதனால தான் 26ஆம் தேதி தான் அப்போர்ட் ரிசல்ட் கிடைக்கும். 26ஆம் தேதி தான் என்னது அப்போர்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஜூலை 26ஆம் தேதி தான் அப்போர்ட் ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? அந்த ரிசல்ட்டில் உங்களுக்கு எதாவது காலேஜ் கிடச்சிருந்தா ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் காலேஜில் சேர சொல்லி. ஒருவேளை ஒன்றுமே கிடைக்கலன்னா ரவுண்ட் 2க்கான லிங்க் ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான். ரவுண்ட் 2க்கு சாய்ஸ் பண்ணி போகணும். இதுதான் நடக்கும். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டிக்ளைன் கொடுத்துட்டு அடுத்த ரவுண்ட் போனீங்கன்னா நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் அடுத்த ரவுண்ட் போயிடுவீங்க. அவ்வளோதான். 26ஆம் தேதி லிங்க் ஓப்பன் ஆகிடும், பண்ணிடுங்க. நாட் அலர்ட்டட் வந்துருச்சுன்னு வருத்தப்படாதீங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் அப்போர்டு தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் அப்போர்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போர்டு கொடுங்க. ஒருவேளை அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு கல்லூரியாக இருந்தால் கூட நீங்கள் அப்போர்டு கொடுக்குறது யோசிச்சு தான் கொடுக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு கல்லூரி தான் கிடைக்க போகுது. அது பிடிக்காத கல்லூரியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அப்போர்டு கொடுத்து ஃபைனலாக கிடச்சதுன்னா அது மாற்ற முடியாது, திரும்ப ஆப்ஷன் கிடைக்காது. அது புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி டவுன்வேர்டு போகாது. எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜ்லேருந்து மேலே தான் பார்க்கணும், தவிர அதுக்கு கீழே பார்க்க முடியாது. வேஸ்ட். இதை புரிஞ்சுக்கோங்க. அது புரிய வைக்கிறேன். அக்செப்டன் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1வது சாய்ஸ் கிடச்சிருந்தா பிரச்சனையே கிடையாது. அக்செப்டன் ஜாயின் கொடுத்துருவீங்க. 1வது சாய்ஸ் தவிர வேறு ஏதாவது சாய்ஸ் கிடையாது. 2வது சாய்ஸோ 3வது சாய்ஸோ 10வது 50வது சாய்ஸோ எந்த சாய்ஸ் கிடச்சிருந்தாலும் 1வது சாய்ஸ் தவிர மீது எந்த சாய்ஸ் கிடச்சிருந்தாலும் இந்த ஆப்ஷன்ஸ் அனேபிள் ஆகிருக்கும். இதில் உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிச்சிருந்தா மறுக்காதீங்க, யோசிக்காதீங்க. நிறைய பேர்த்துக்கு நாட் அலர்ட்டட் வருது. நிறைய பேருக்கு கட் ஆஃப் ஹையாக இருந்துமே அவங்களுக்கு அந்த கல்லூரி கிடைக்கல. ஸோ அதனால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. அக்செப்டன் ஜாயின் கொடுத்து சேர்ந்துருங்க. பெட்டர் ஆப்ஷன். அடுத்தது, ஒருவேளை மேலே ஏதாவது நல்ல கல்லூரி கிடச்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே எனக்கு 4வது சாய்ஸ் சிஐடியில் இசிஇ கிடச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். நான் மேலே அக்செப்டன் அப்போர்டு கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? அக்செப்டன் அப்போர்டு கொடுக்குறேன். 2வது ஆப்ஷன் கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்யூட்டர் மேலேருந்து செக் பண்ணிட்டு வரும். ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு வரும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு 5 நாள் போய் ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. டிஎஃப்சிலையும் காலேஜ்லையும் அந்த ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டாங்கன்னா அந்த சீட்டு வேக்கண்ட் ஆகும். அதே மாதிரி யாராவது டிக்ளைன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சீட்டு வேக்கண்ட் ஆகும். இது எல்லாமே யாராவது எதாவது பண்ணாங்கன்னா கிடைக்கும். சில பேர் அப்போர்டு மூவ்மெண்ட் போடுவாங்க. நிறைய பேர் அப்போர்டு மூவ்மெண்ட் போடுவாங்க. அப்போ அப்போர்டு மூவ்மெண்ட் ஆகும்போது ஷஃபிள் ஆகும்போது சீரியஸ்லி இங்கே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷம். ஏன்னா 40,000 பேர்த்தில் மினிமம் 15,000 to 18,000 பீப்புள் அப்போர்டு போடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஒரு 35,000 பேர் சாய்ஸ் பண்ணியிருக்கா வச்சுக்கலாம். இந்த ரிப்போர்ட்டெல்லாம் 4 நாளைக்கு வரும், அப்போ பேசிக்கலாம். மினிமம் ஒரு 15,000 to 18,000 பேர் அப்போர்டு போடுவாங்கன்னு எனக்கு தோணுது. அப்படி போட்டாங்கன்னா லக் இருக்குது, மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் மேலே கிடைக்கும் நம்பி சும்மா நம்ம அக்செப்டனை போட்டு விளையாடாமல் நல்ல கல்லூரியாக இருந்தால் அக்செப்டன் ஜாயின் கொடுத்து போயிடுங்க. ஸோ அப்போ மேலே
அப்படியே செக் பண்ணிட்டு வரும். ஓசியில் ஃபஸ்ட்டு செக் பண்ணும், உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணும். ஓசியில் இருந்தால் கொடுக்கும், இல்லைனா பிசியில் செக் பண்ணும். திரும்பவும் அதே மாதிரி ஓசியில் செக் பண்ணும், பிசியில் செக் பண்ணும், ஓசியில் செக் பண்ணும், பிசியில் செக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு இருந்தால் கொடுக்கும். சப்போஸ் இருந்து இந்த 2வது சாய்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2வது சாய்ஸ் கிடைக்கிறது 26ஆம் தேதி உங்களுக்கு தெரியும். 26ஆம் தேதி ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் பிஹெச்சியில் இசிஇ சேர சொல்லி வந்துடும். அதனால் மாற்ற முடியாது, அந்த அப்போர்டு மூமெண்ட்டை மாற்ற முடியாது. புரிஞ்சுக்கோங்க. இந்த கல்லூரி கிடச்சா அதை மாற்ற முடியாது, அதுதான் ஃபைனல். அதனால் அப்போர்டு கொடுக்கும்போது யோசிச்சு கொடு. கிடச்ச கல்லூரி போனாலும் போகலாம், அக்செப்ட் பண்ணிட்டீங்க. மேலே எதாவது கிடச்சா அதுதான் நீ எடுத்துக்கணும். ஒருவேளை மேலே எதுவும் கிடைக்கலன்னா அக்செப்ட் பண்ணதே தான் கிடைக்கும். ஒருவேளை கிடைக்கலன்னா இதே தான் கிடைக்கும். அதுதான் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு மீனிங். கீழே இருக்க கல்லூரியை பார்க்காது. ஸோ இங்கிருந்து மேலேருந்து கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும், இது மூடி செக் பண்ணும். புரியுதா? இப்போது எப்படி கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி பாருங்கள். உங்களுக்கு மேலே ரிவர்ஸில் என்ன கல்லூரி இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே என்ன கல்லூரி இருக்குது, இங்கே என்ன கல்லூரி இருக்குது. ஃபஸ்ட்டு 3 ஒரு டாப் 3 பாருங்கள். இங்கிருந்து ரிவர்ஸில் பாருங்கள், 3 கல்லூரி பாருங்கள். அந்த 3 கல்லூரியில் ஏதோ ஒரு கல்லூரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுவும் உங்களுக்கு இந்த காலேஜ் ஓசியில் அலர்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஓசியில் அலர்ட் ஆகிருந்தால் உங்கள் கம்யூனிட்டியில் சீட் இருந்திருக்குன்னு தானே அர்த்தம். அப்படி தானே? ஓசியில் அலர்ட் ஆகிருந்தால் உங்கள் கம்யூனிட்டியில் இப்போ சீட் இருக்குது, கம்யூனிட்டி கேஸ் போய் செக் ஆகலை. அப்போ ஓசியில் அலர்ட் ஆகிருக்கா மேலே உள்ள கல்லூரியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த 2 காலேஜில், இந்த 3 காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை உங்கள் கம்யூனிட்டியில் அலர்ட் ஆகிருந்தால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு அர்த்தம். இதுதான் மேட்ரு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் அக்செப்ட் அண்ட் அப்போர்டோட கான்செப்ட். நீ கொடுத்தீங்கன்னா இப்படி தான் ஒர்க் ஆகும். டிக்ளைன் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு இந்த கல்லூரி வேண்டாம், நான் அப்போர்டில் எதாவது இருந்தால் எடுத்துக்கிறேன்னா செக் பண்ணிவிட்டு வரும், கம்ப்யூட்டர் செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நிற்கும். இருந்தால் 26ஆம் தேதி கிடைக்கும் ஏதாவது, இல்லைன்னா நீங்கள் 2வது ரவுண்டு போயிடுவீங்க. அப்போர்டு கொடுத்து எதுவுமே மாற்ற முடியாது. ஏதாவது 26ஆம் தேதி கிடச்சா அது எடுத்து தான் ஆகணும், அது மாற்ற முடியாது. அன்றைக்கி எந்த ஆப்ஷனும் கிடைக்காது. அவ்வளோதான், இதுதான் சொல்ல வந்தேன். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடச்சவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு போயிரு, அவ்வளோதான். இது வந்து 2வது ஆப்ஷன்லேருந்து எந்த ஆப்ஷன் கிடச்சாலும் இது ஓப்பன் ஆகும். டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டுங்கிறது நீ தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண. அப்போ அந்த காலேஜ் பிடிக்கல அப்படிங்கிறது, நீ ஒரு சாய்ஸ் கிடச்சிருக்கு, அது பிடிக்கலங்கிறத கொடுத்துட்டு அடுத்த ரவுண்டு போயிடுற. இது உன் இஷ்டம். ஆனால் சேஃபஸ்ட் ஆப்ஷன் இது 2 தான். இதுதான் மேட்ரு. இப்படி தான் அப்போர்டு வந்து ஒர்க் ஆகும். புரிஞ்சுதா? இதை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புத்தியில் ஏறும். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன், நிறைய பேர் அக்செப்ட் அண்ட் அப்போர்டுக்கு அர்த்தமே தெரியாமல் கிளிக் பண்ணுறீங்க. அதே மாதிரி அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்துட்டிங்கன்னா டிஎஃப்சி சென்டருக்கு தான் போகணும். எப்போ போகணும் அப்படின்னா 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கான டைம். 18ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு இந்த கன்ஃபர்மேஷன் டைம் முடிஞ்சிடும். சரிங்களா? இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணலைன்னா அடுத்த ரவுண்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். பண்ணிடுங்க, தயவுசெய்து உங்கள் கையில் மேனுவலாக பண்ணிவிடுங்க. 19ஆம் தேதியிலேருந்து நல்லா கேட்டுக்கோங்க, 19ஆம் தேதியிலேருந்து 19/7 23/7க்குள்ளே நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணணும் டிஎஃப்சியில். கோ டு டிஎஃப்சிக்கு போகணும். என்ன சார் கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன் 10th மார்க் ஷீட்டு, உன் 12th மார்க் ஷீட்டு, உன்னுடைய டிசி, கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, உன்னுடைய பேங்க் ஃப்ரண்ட் பாஸ்புக், அது பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஆக்டிவேட்டாக இருக்கிற பேங்க் பாஸ்புக்கு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உனக்கு இருந்ததுன்னா போ. அதாவது நீ அதர் ஸ்டேட்டாக இருந்தால் போ. ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜியாக இருந்தீங்கன்னா உனக்கு இருந்தால் போ. ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கா, அந்த கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டும் கொண்டு போ, ஒரிஜினல் அண்ட் எல்லாமே 2 காப்பி ஜெராக்ஸ். ஓகேவா? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ முதல் கொண்டு எடுத்து வச்சுக்கோ. இவ்வளவு தான். சரியா? இதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மேண்டரி, டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வச்சுருப்பேன், அதுவும் 2 ஜெராக்ஸ் வச்சுக்கோ, ஒரிஜினல் வச்சுக்கோ. அது கொண்டு போ, அவங்களுக்கு சரண்டர் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னா 7.5 ரிசர்வேஷனுக்கும் எஸ்சிஏ எஸ்டி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்கிறவங்களுக்கும் அண்ட் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கிறவங்களுக்கும் நோ ஃபீஸு கட்ட தேவையில்லை. அதில் ஃபீஸும் மென்ஷன் பண்ணியிருக்காது. டிஎஃப்சிக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம், சர்டிஃபிகேட் மட்டும் போய் சரண்டர் பண்ணால் போதும். அதர் தென் தட் இதை தவிர வேறு யாராவது இருந்தீங்கன்னா, வேறு ஏதாவது கேட்டகரியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபீஸ் பே பண்ணணும். கவர்மெண்ட் ஃபீஸ்னால் ஒரு 10,000க்குள்ளே இருக்கும், அண்டு யூனிவர்சிட்டி கேம்பஸ்னால் ஒரு 20,000க்குள்ளே இருக்கும். செல்ஃப் ஃபினான்ஸ்னால் கண்டிப்பாக 27,000 30,000 இருக்கும். ஒரு 30,000 கையில் வச்சுக்கோங்க. ஓகேவா? 30,000 கையில் வச்சுக்கோங்க. எதுக்கும் டிஎஃப்சி சென்டரில் போய் கட்டுறதுக்கு. இவங்கெல்லாம் யாரும் கட்ட வேணாம். இதுதான் விஷயம். இந்த டிஎஃப்சிக்கு போகிற அலாட்மெண்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே உங்களுக்கு எல்லாமே போட்டிருப்பாங்க. இது வந்ததுக்கப்புறம் விலாவரியாக உங்களுக்கு சொல்லி விளக்குறேன். இது யார் போவான்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க மட்டும்தான் போகணும். டிக்ளைன் அப்போர்டு கொடுத்தவங்க வீட்டிலே இருக்கலாம், நாட் லெட்டர் வந்தவங்க வீட்டிலே இருக்கலாம், எந்த அப்போர்டு கொடுத்தாலும் வீட்டிலே இருக்கலாம். நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தா மட்டும்தான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வரும். 19ஆம் தேதி வரும், காலையில் 10 மணிக்குள்ளே வரும். அந்த ஆர்டரை கையில் வச்சு, அந்த ஆர்டரில் அதே காலேஜ் தான் காட்டும்.
உங்களுக்கு கிடச்ச காலேஜ் தான் காட்டும். அந்த காலேஜ் அக்செப்ட் பண்ணிட்டீங்களா, அக்செப்டன் அப்போடு கொடுத்தவங்க மட்டும்தான் கோ டு டிஎஃப்சி. டிஎஃப்சிக்கு போய் எல்லாமே சரண்டர் பண்ணிடணும். இது நல்லா கேட்டுக்கோங்க, அக்செப்டன் அப்போடு கொடுத்தவங்க கண்டிப்பாக 26ஆம் தேதி உங்களுக்கு அப்போர்ட் ரிசல்ட் கிடைக்கும். மேலே உள்ள கல்லூரி கிடச்சிருக்கா இல்லை அக்செப்ட் பண்ணியிருக்கிறது, இப்போ அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா அதே கிடச்சிருக்காங்கிறது தெரியும். ஆனால் ஒரு கல்லூரி ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும். கீழே அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கிறது வச்சுட்டு மேலே ஏதாவது கிடச்சிதுன்னா கீழே இருக்கிறது கிடைக்காது, முடிஞ்சதுன்னு அர்த்தம். திரும்பவும் கீழே வர முடியாது. அதே மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடச்சிதுன்னா அதுதான் ஃபைனல், மேலே போகாது, அவ்வளோதான். அதோட உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகிடும் 26. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ 26ஆம் தேதி அந்த காலேஜுக்கு உங்களுடைய அந்த ஃபீஸும் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் டிஎஃப்சியில் கொடுத்தீங்களா எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். எங்கன்னா உங்களுக்கு 26ஆம் தேதி கிடைச்ச காலேஜில். புரிஞ்சுதா? ஸோ எப்படி இப்போ அப்போர்டு ஒர்க் ஆகும் புரிஞ்சுதா? அப்போது நாட் அலர்ட்னு வந்தவங்க, டிக்ளைன் கொடுத்தவங்க, டிக்ளைன் அப்போர்டு கொடுத்தவங்க, எந்த அப்போர்டு கொடுத்தவங்க எங்கேயும் போக வேண்டாம், வீட்டில் இருங்க. அக்செப்டன் அப்போர்டு கொடுத்தவங்க மட்டும்தான் டிஎஃப்சிக்கு போகணும். அண்ட் எப்படி இது ஒர்க் ஆகுன்னு இன்னொரு மாதிரி சொல்கிறேன், நல்லா கூர்ந்து பாருங்கள். மேலே நீங்கள் எந்த சாய்ஸ் கிடச்சிருக்கோ அந்த சாய்ஸ் வரைக்கும் தான் கணக்கு. இது எல்லாமே இனிமேல் பார்க்காது கம்ப்யூட்டர். அக்செப்டன் அப்போர்டு கொடுத்தீங்கன்னா இது அக்செப்ட் பண்ணிட்டேன், அதுக்கு தான் டிஎஃப்சியில் போய் பே பண்ணுறேன். மேலேருந்து கம்ப்யூட்டர் ஓசியில் ஃபஸ்ட் செக் பண்ணி உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணும், இருந்தால் சீட்டு கொடுக்கும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சீட்டு ஏதாவது இருந்தால் கொடுக்கும், யாராவது விட்டுட்டு போனால் கொடுக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், சீட் இல்லைன்னா இதே வந்து லாக் ஆகும். இதே வந்து தான் 26ஆம் தேதி ரிசல்ட்டில் கிடைக்கும். ஒருவேளை மேலேயே லாக் ஆயிடுச்சுன்னா, மேலேயே உங்களுக்கு கிடச்சிதுன்னா 26ஆம் தேதி இந்த காலேஜ் கிடைக்கும், இந்த காலேஜ் கிடைக்காது. புரிஞ்சுதா? ஏதோ ஒரு காலேஜ் தான் திரும்ப அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கேங்க சார், நான் தான் அக்செப்ட் பண்ணிட்டேனே, அதே எனக்கு கிடைக்காதா, எனக்கு மேலே இப்போ கிடச்சிருச்சு வேறு ஒன்று, அது வேண்டாங்க சார், நான் அக்செப்ட் பண்ணிக்க தான் வேணுங்க சார், அப்படிலாம் கிடைக்காது. மேலே எதாவது கிடச்சா அதுதான் நீங்கள் எடுத்தாகணும். இதுதான் மேட்ரு, இது புரிஞ்சுக்கோங்க. கரெக்டான விஷயம் சொன்னால் அக்செப்டன் ஜாயினை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகும் நாளானைக்கு. அது என்ன பண்ணணும், எங்கே கொண்டு போகணும், என்னெல்லாம் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும், எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், எல்லாமே விலாவரியாக சொல்கிறேன். இதுதான் வந்து அக்செப்டன் ஜாயினு. ஆனால் இப்போ அப்போர்டு மூவ்மெண்ட்டை பற்றி எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நான் நினைக்கிறேன். நாட் அலர்ட் வந்தவங்க பயப்பட வேண்டாம், தொடர்ந்து நம்ம சேனலில் ஆதரிங்க. அண்டு எல்லாருமே நிறைய பேர் அப்போர்டு கொடுக்க போகிறாங்க. நான் சொன்ன மாதிரி அப்போர்டு மூவ்மெண்ட்டில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஏற்படும் போது நாட் அலர்ட் கேண்டிடேட் கூட நமக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் யாரும் பதற வேண்டாம். ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பட்டனை கிளிக் பண்ணி எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். இது தேங்க்யூ.